அந்த மாதிரி தேடும்பொழுது தமிழ் சொசைட்டி அந்த மாதிரி தமிழ் சங்கம் அது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடும்போது கண்டிப்பாக அங்கே ஒரு தமிழ் சங்கம் இருந்தது. அதுக்கு பேர் வட மாநில தமிழ் சங்கம். நம்மளுக்கு அதுதான் ஒரு ட்ரீம் வந்து தமிழும் இந்த மாதிரி ஒரு ப்ரொமோட் பண்ணணும், நம்ம பிள்ளைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கற்றுக் கொடுக்கணும். ஐ மீன் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கற்றுக் கொடுக்கணும். ஸோ அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் தமிழ் ஸ்கூலில் கிட்ஸ் இன்வைட் பண்ணி அவங்க, ஏன்னா நம்ம பண்ணாலும் நம்ம ஃபேமிலிக்குள்ளே மட்டும்தான் பண்ணிக்க முடியும், நம்ம ஷேர் பண்ணிக்க முடியாது. ஏன்னா தீபாவளியே வந்து நம்ம 2 நாள் 3 நாள்லாம் பட்டாசு வெடிச்சு இது பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேரிங் வந்து அந்த ஒரு கம்யூனிட்டி ஷேரிங் இருக்கணும் அப்படின்றது முக்கியமான நோக்கத்தில் தான் அந்த தமிழ் சங்கமே இருக்குது. இந்த ஆஸ்திரேலியன் கரிக்குலமில் தமிழை ஆட் பண்ணுறதுன்றது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஸோ ஒரு சில லாங்குவேஜ் அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க, சைனீஸ் அந்த மாதிரி. ஸோ ஹலோ ஜெயா டிவி வியூவர்ஸ், இப்போ வந்து இன்னொரு கெஸ்ட் நம்ம கூட வந்து ஆட் ஆன் ஆயிருக்காரு. இவர் யாருன்னா ஆஸ்திரேலியா இருக்கிற வட மாநில தமிழ் சங்கத்தில் வந்து பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரியாக இருந்தவர் மிஸ்டர் ராஜ்குமார் அவர்கள் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஹலோ சார், வணக்கம். ஓகே, ஸோ எல்லாருக்கும் வந்து ஆஸ்திரேலியா அப்படின்னு ஒரு ட்ரீம் இருக்கும். அவங்க வந்து அவங்க ப்ரொஃபஷன், அவங்க ஜாப் வந்து வேறு இடத்துல தான் தேடணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோடு போவாங்க. நீங்கள் தமிழ் அசோசியேஷனில் போய் சேரணும் அப்படிங்கிற தாட் எப்போ வந்துச்சு உங்களுக்கு? நாங்கள் வந்து 2015 டார்வினுக்கு ஃபஸ்ட்டு ஃபேமிலியோடு போய் மைக்ரேட் ஆனோம். ஓகே. முதல்ல ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு புது இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய கம்யூனிட்டி பீப்புளை தான் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுவாங்க. ஆமாம். அந்த மாதிரி தேடும்பொழுது தமிழ் சொசைட்டி அந்த மாதிரி தமிழ் சங்கம் அது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடும்பொழுது கண்டிப்பாக அங்கே ஒரு தமிழ் சங்கம் இருந்தது. அதுக்கு பேர் வட மாநில தமிழ் சங்கம், ஆஸ்திரேலியாவுடைய வட மாநில தமிழ் சங்கம். ஏன்னா நாங்கள் இருக்கிற இடம் வந்து நார்தர்ன் டெரிட்டரி. ஸோ அதனால் வட மாநில தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தது. ஓகே. அதனால் நாங்கள் அதை கண்டுபிடிச்சி அதில் போயிட்டு ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணோம் ஃபஸ்ட்டு முதலாக. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே இருக்கிற ஆஸ்திரேலியன் பீப்புள் வந்து நம்ம தமிழ் சங்கத்தையும் நம்ம தமிழ் கலாச்சாரத்தையும் பார்த்து என்ன மாதிரிலாம் வியந்திருக்காங்க, என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சங்கம்னு சொல்லணும், அந்த வடமாநில தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்லணும்னா கிட்டத்தட்ட 40 வருடத்துக்கு முன்னாடி அங்கே ஆரம்பிக்கப்பட்டது. வாவ். அதில் டாக்டர் கோகுலச்சந்திரன் சாரும் ரொம்ப ரொம்ப காலமாக அந்த தமிழ் சங்கத்தில் பிரசிடெண்ட்டாக பல போஸ்டிங்கில் இருந்து அதுக்கு நிறைய சேவைகள் செஞ்சுருக்காரு, அதை முன்னேற்றத்துக்காக பாடுபட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு தமிழ் ஸ்கூல் இருக்குது. நம்ம டார்வின் வடமாநில தமிழ் சங்கத்துக்குள்ளேயே ஒரு டார்வின் தமிழ் ஸ்கூல் அப்படின்னு அதை முதலாக டாக்டர் கோகுலச்சந்திரன் சார் தான் ஆரம்பித்து இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு, ஸ்டில் ஆன்கோயிங். அதில் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 50-60 பிள்ளைகள் படித்து கொண்டிருக்காங்க. இன்னும் அந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பர்பஸ் என்ன? தமிழ் ஓகே, எல்லாருக்கும் தமிழ் கற்றுக் கொடுக்கணும்னு ஒரு பர்பஸ் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் இருந்திருக்கும்ல, அதை தாண்டி ஒரு நான் சொல்கிறத விட சார் நீங்களும் சொல்லலாம். ஓகே. தமிழோட அருமை, பியூட்டிலாம் நம்மளுக்கு தெரியுது, பட் பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் இங்கிலீஷ் ஸ்கூலில் போய் இங்கிலீஷ் தான் பெருசாக கற்றுக்கிட்டு வருவாங்க. பட் நம்மளுக்கு அதுதான் ஒரு ட்ரீம் வந்து தமிழும் இந்த மாதிரி ஒரு ப்ரொமோட் பண்ணணும், நம்ம பிள்ளைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கற்றுக் கொடுக்கணும். ஐ மீன் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கற்றுக் கொடுக்கணும். ஸோ அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் தமிழ் ஸ்கூலில் கிட்ஸ் இன்வைட் பண்ணி அவங்க ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். டீச்சர்ஸ்லாம் ஆஸ்திரேலியன்ஸா இல்லை? இவர் ஒரு டீச்சர். ஓகே. ஸோ டீச்சர்ஸ் ஆல் வாலண்டியர், பேரண்ட்ஸ் யூஸ்வலாக பேரண்ட்ஸாக தான் இருப்பாங்க. பேரண்ட்ஸே டீச்சர்ஸாக இருக்காங்க. பேரண்ட்ஸ் தான் தெரிஞ்சவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ யூ கேன் எக்ஸ்பிளைன், நீங்கள் சொல்லலாம். டீச்சர்ஸ் வந்து இந்த சிலபஸ்லாம் வச்சுருப்போம், புக்ஸ் எல்லாம் நியூ சவுத் வேல்ஸ்லேருந்து ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த புக்ஸை ஃபாலோ பண்ணி பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் நம்ம செட்டப் கொடுத்துருக்கோம். ஸோ பொதுவாகவே வந்து ஆஸ்திரேலியா வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து இந்த இங்கிலீஷ்க்கு தான் ரொம்பவே அடாப்ட் ஆவாங்க, அதுதான் அவங்களுடைய நேட்டிவ் லாங்குவேஜ். ஸோ தமிழ் சொல்லி கொடுக்குறது எந்த மாதிரி ஒரு டாஸ்காக இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை, சார் சொன்ன மாதிரி இந்த தமிழ் ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டது நோக்கமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மைக்ரேட் ஆகும்போது சின்ன வயசில் மைக்ரேட் ஆகிருப்பாங்க. ஸோ அங்கே பிறக்கிற குழந்தைகள் பார்த்திங்கன்னா வளரும்போது அந்த இங்கிலீஷ் அசென்ட் தான் அவங்களுக்கு இருக்கும் ஃப்யூச்சரில் வளரும்போது. அந்த தமிழ் ஸ்கூல் அவர் சார் சொன்ன மாதிரி எத்தனையோ பேரண்ட்ஸ் தான் வந்து டீச்சர்ஸாக நிறைய அதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையாக சொல்லணுன்னா அவங்க வந்து எந்த ஒரு உதவியும், எந்த ஒரு பண உதவியோ எதுவுமே எதிர்பார்க்காம கிட்டத்தட்ட எத்தனையோ டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் வந்து இன்றைக்கி டீச்சர்ஸாக கிட்டத்தட்ட ஒரு 10 டீச்சர்ஸ் மேலே கண்டினியூஸாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 5 or 6 years கண்டினியூஸாக நிறைய பேர். ஸோ
அவங்க வந்து எவ்ரி வீக் நடக்கும் ஸ்கூல் வந்து. அது வந்து 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து வித்தவுட் எனி மானிட்டரி பெனிஃபிட். ஸோ அது உண்மையாகவே அவங்களுக்கு வந்து இந்த சமயத்தில் நாங்கள் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்களுக்கும் அந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷன் இருக்குது. ஆமாம், அவங்களுக்கும் வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை மற்ற பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், இது விடக்கூடாது அப்படின்ற அந்த நோக்கத்தோடு அவங்களும் தங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிறதும் அந்த சனி ஞாயிறு கிழமையில் தான் அவங்களுக்கு நேரம் கிடைக்கும். ஸோ அதை வந்து அவங்க ஃபேமிலியோட மட்டும் ஸ்பெண்ட் பண்ணாமல் மற்ற குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற நல்ல நோக்கத்தோடு அவங்க வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் தமிழ் சொசைட்டி வடமாநில தமிழ் சங்கத்தின் சார்பாக அவங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரியலி நைஸ், சூப்பர். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஆஸ்திரேலியன் பீப்புள் வந்து என்னைக்காவது வந்து தமிழை பார்த்து வியந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற கியூரியாசிட்டி இருந்திருக்கா உங்களுக்கு? நிறைய பேருக்கு இருக்குது. உதாரணமாக சொல்லணுன்னா, இப்போ நான் வேலை செய்கிற இடத்துலையே வந்து ஒரு ஆங்கிலேயர் தான் இருக்கார். அவர் வந்து கேட்பார், காலையில் வந்து கேட்பார் நீங்கள், ஏன்னா அங்கே வந்து போனீங்கன்னா நார்மலாக வந்து போனோன்னா குட் மார்னிங் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அவர் சொல்லுவார், குட் மார்னிங் அப்படின்னா தமிழில் என்ன சொல்லணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டு அவர் கற்றுட்டு, இப்போ நான் போகும்போது டெய்லி வந்து எனக்கு நான் சொன்னேன் குட் மார்னிங்னா வணக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் காலையில் போனோன்னே என்னை பார்த்தோன்னே அவர் வணக்கம் ராஜ்குமார் அப்படி தான் சொல்லுவார். அதே மாதிரி சில விஷயங்கள் ஒரு சில வார்த்தைகள் அவருக்கு வந்து கற்றுக்கிட்டு, இந்த மாதிரி தேங்க்ஸ் அப்படின்னா என்ன, நன்றி, எதனா ஒரு விஷயம் பண்ணோன்னே உடனே அவர் தேங்க்ஸ்ன்னு சொல்ல மாட்டார் என்கிட்ட, நன்றி அப்படின்னு. அது அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கரெக்டாக இல்லையோ, பட் அவங்களுக்கு அந்த இன்டென்ஷன் தமிழ் கற்றுக்கணும், ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணுன்ற இன்டென்ஷன்ஸ் இங்கே நிறைய பேருக்கு இருக்குது. ஓகே. அண்ட் இது தமிழ் அசோசியேஷனில் வந்து என்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? தமிழ் அசோசியேஷனில் கிட்டத்தட்ட நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து தமிழ் அசோசியேஷன்ன்றது ஆரம்பிக்கப்பட்டது நோக்கமே என்னென்னா, தமிழ் கம்யூனிட்டி பீப்புள், ஏன்னா இப்போ ஒரு இடத்துக்கு புதுசாக போகும்போது நம்ம ரொம்ப அலோனாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம அந்த ஃபேமிலி, அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஃபேமிலி, அந்த ரிலேஷன்ஷிப் அங்கேயே இருக்கணுன்ற நோக்கம் தான் தமிழ் சொசைட்டியுடைய முதல் நோக்கமே. ஸோ அதுக்காக தான் அந்த சங்கமே ஆரம்பித்தது. அதில் பார்த்திங்கன்னா மெயினாக நம்மளுடைய ஃபெஸ்டிவல்ஸ், ஏன்னா ஃபெஸ்டிவல்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவோம். அந்த இடத்துல நம்மளால் அதை கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பண்ணாலும் நம்ம ஃபேமிலிக்குள்ளே மட்டும்தான் பண்ணிக்க முடியும், நம்ம ஷேர் பண்ணிக்க முடியாது. தீபாவளியே வந்து நம்ம 2 நாள் 3 நாள்லாம் பட்டாசு வெடிச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேரிங் வந்து அந்த ஒரு கம்யூனிட்டி ஷேரிங் இருக்கணும் அப்படின்றத முக்கியமான நோக்கத்தில் தான் அந்த தமிழ் சங்கமே இருக்குது. ஸோ இந்த தமிழ் சங்கத்தை வந்து ஆஸ்திரேலியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வரவேற்கிறாங்க? கண்டிப்பாக எல்லாருமே வரவேற்கிறாங்க. முக்கியமாக பொலிட்டிக்கல் பீப்புள் நாங்கள் வந்து இன்வைட் பண்ணுவோம். இப்போ இங்கே இன்வைட் பண்ணுற மாதிரி அங்கே இருக்கிற பீப்புளும் இன்வைட் பண்ணுவோம். ஏன் அவங்கள இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து அவங்க, ஏன்னா நார்மலாக மற்றவங்களை இன்வைட் பண்ணுறதை விட பொலிட்டிக்கல் பீப்புள் இன்வைட் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும் நம்மளோட லாங்குவேஜ் என்ன. அவங்க மற்ற இடத்துல பேசும்போது நம்மளுடைய ஃபீச்சர்ஸை பற்றி சொல்லுவாங்க. ஸோ தமிழ் பீப்புள் வந்து இது பண்ணாங்க அப்படின்ற அவங்க பண்ணுவாங்க. அவங்களுடைய ஃபேஸ்புக்லேயோ மற்ற இதுலேயும் அவங்க வந்து அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அப்போது வந்து நிறைய பேருக்கு இந்த விஷயம் போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் மெயினாக அவங்கள இன்வைட் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த தமிழ் சங்கத்தோடைய ஃபியூச்சர் கோல் என்னவாக இருக்கும்? ஃபியூச்சர் கோல் நாங்களும் கொஞ்சம் திங்க் பண்ணியிருப்போம், சாரும் நிறைய திங்க் பண்ணி. 2 பேருமே சொல்லுங்கள் உங்களுடைய ஃபியூச்சர் கோல்ஸ் என்ன இந்த தமிழ் சங்கத்து மூலியமாக? ஜஸ்ட் பிஃபோர் யூ கோ, நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன், ஜஸ்ட் டு ப்ரொமோட், ஓகே, ஃபுட் இஸ் மெடிசன் ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி, அங்கே உணவே மருந்து, நம்மளோட உடம்பே மருந்து, அதுதான் நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுக்குன்னு நான் ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி ஃபண்டிங்லாம் கிடச்சி பண்ண ஒரு போஸ்டர்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணி எல்லார்ட்டையும் கொடுத்துட்டு. பட் அது வாட்ஸ் லைக் அ சீக்ரெட், நம்ம உள்ள மித்த பேருக்கு தெரியாமல் இருக்குது. தட் அவர் ஃபுட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் டேஸ்ட், அதில் ஒரு மருத்துவ குணமே புரியாமல் இருக்காங்க. ப்ரொமோட் பண்ணுறதுக்குன்னு அது ஒரு ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, அதுக்கும் தமிழ் சொசைட்டி மூலியமாக தான் அதெல்லாம் பண்ணோம். ஸோ மெயின் அல்டிமேட் கோலே வந்து லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சரை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும். எஸ், நாட் ஜஸ்ட் தமிழர்களை தாண்டி ஆஸ்திரேலியன்ஸ்க்கும் தெரியணும், அது எஸ்பெஷலி தமிழர்கள். ஓகே ஓகே, அது எப்படி எக்ஸப்ட் பண்ணுறது தெரியல. தமிழர்களுக்கே தமிழை பற்றி தெரிய மாட்டேங்குதுன்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது. எஸ், ஏன்னா காலப்போக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு நம்ம குடிபெயரும்போது அது ஒரு பீரியாடிக்கல் டைம் கொஞ்சம் நாள் ஆக அந்த தமிழினுடைய தாக்கம் நம்மளுக்கும் குறையும். ஸோ அந்த மாதிரி குறையக்கூடாதுன்றது தான் தமிழ் சங்கமே ஆரம்பிக்கிறது. அது நார்மலாக நம்ம யாரையும் குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே போய் நம்ம பேசுகிற மொழி பார்த்திங்கன்னா ஆங்கிலம் தான் பேசுவோம். ஸோ அது போக போக அந்த தமிழுடைய தாக்கம் நம்மளுக்கே குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றது தான் தமிழ் சங்கத்தில் நம்ம அந்த கம்யூனிட்டி கேதரிங் எல்லாமே நடத்துகிறோம். இப்போது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னென்னா, இப்போ ஆஸ்திரேலியன்ஸ்க்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி இருக்குது தமிழை கற்றுக்கணும் அப்படின்னு. ஆஸ்திரேலியன்ஸ் இல்லை, பேசிக்காகவே ஃபாரினர்ஸ்க்கு அந்த கியூரியாசிட்டி இருக்கும், தமிழ் கல்ச்சர், தமிழ் லாங்குவேஜ்னு. ஸோ இப்போ தமிழர்கள்லாம் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு கண்ட்ரிக்கு போகும்போது நம்ம
இப்போ லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ என்னால் பியூர் தமிழ் பேச முடியாது. ஏன்னா நம்ம ஒரு பீரியடிக்கல் டைமில் அங்கே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஆங்கிலம் தான் கம்பல்சரி பேசி ஆகணும். வேலை இடத்துலையோ மற்ற இடத்துலையோ ஆங்கிலம் தான் கம்பல்சரி பேசணும் அப்படின்னும் போது நம்மளுடைய தமிழ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அதை வந்து நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அந்த விட்டு கொடுக்காம நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு அட்லீஸ்ட் இந்த தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் நிறைய முன்னேற்றப்படுறதுக்கு தான் தமிழ் சங்கத்தை பல ப்ரோக்ராம்கள் அந்த மாதிரி நடத்துகிறோம். முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா தமிழ் வந்து இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் பல ஸ்டேட்டில் வந்து முக்கியமான லாங்குவேஜாக சிலபஸ்லேயே வந்து இப்போது ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெல்பர்ன், சிட்னி அண்டு பெர்த் இந்த 3 ஸ்டேட்லேயும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் பண்ணி அவங்க வந்து ரொம்ப போராட்டம் பண்ணி இதற்காக முயற்சிகள் எடுத்து அது வந்து பெரிய லெவலில் பண்ணி இன்றைக்கி 3 ஸ்டேட்டில் வந்துருச்சு. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது. ஏன்னா ஒரு கம்ப்ளீட் இங்கிலீஷ் கல்ச்சரில் மீடியமில் இருக்க தமிழ் லாங்குவேஜ் வந்து சிலபஸாக வச்சு அதுக்கு டீச்சர்ஸும் அப்பாயிண்ட் பண்ணி இன்றைக்கி அது ஒரு பெரிய ஏன்னா அந்த ஆஸ்திரேலியன் கரிக்குலமில் தமிழை ஆட் பண்ணுறதுன்றது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஸோ ஒரு சில லாங்குவேஜ் அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க, சைனீஸ் அந்த மாதிரி. பட் தமிழை வந்து அது மாதிரி ஏன்னா அதனுடைய ஃபீச்சர்ஸை எல்லாருக்கும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி இது என்ன இருக்குது இதனுடைய இது வந்து தமிழ் வந்து எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ஒரு இதுவே சொல்லுவாங்க, மூத்த குடிமக்களுக்கு ஆரம்பிக்கப்பட்ட மொழியே தமிழ் மொழி தான். பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட மொழி தமிழ் தான் அப்படின்னு. ஸோ அதனால் அதை விடக்கூடாது. அதை பற்றி ஃபீச்சர்ஸ்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இன்றைக்கி வந்து 3 ஸ்டேட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் ஆஸ்திரேலியா முழுவதும் தமிழ் வந்து ஸ்கூல் சிலபஸில் வரும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆஸ்திரேலியாவில் வந்து என்ன மாதிரியான தமிழர்கள் இருக்காங்க? ஆஸ்திரேலியாவில் தமிழர்கள் எல்லா ஊர்லேருந்து இருக்காங்க. மேஜரான பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் தமிழ் பீப்புள்ஸ் தான். தமிழ்நாட்டிலேருந்து வரவங்க தான். தமிழ்நாட்டிலேருந்து வந்த தமிழ் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க மேஜர் பாப்புலேஷன். அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ். ஸோ அது இல்லாமல் இப்போது சிங்கப்பூர் பீப்புள்ஸ் இருக்காங்க, தமிழ் பீப்புள். அதே மாதிரி மலேசியன் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நிறைய இடத்துலேருந்து வந்த தமிழ் பீப்புள் இருக்காங்க. ஸோ குடிபெயர்ந்து வேறு நாட்டுக்கு குடிபெயர்ந்து அங்கேருந்து வந்த தமிழ் பீப்புள். மேஜரான தமிழ் ஆளுங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க தான். 50% எனக்கு தெரிஞ்சு 50% பீப்புள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்தாங்க. ஒரு 35% வந்து ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஓகே, அதை பற்றியும் ஒரு ப்ரோக்ராம் நடத்தினேன். இட்ஸ் கால் த தமிழ் டயஸ்போரா. ஸோ தமிழர்களுக்கு வந்து வேறு ஊர்லேருந்து வந்தவங்களை வந்து அவங்களோட கல்ச்சர் அண்ட் தமிழ் கல்ச்சர் எப்படி ஒன்றா வந்துச்சுன்னு அதை சும்மா கிட்ஸ்க்கு ப்ரமோட் பண்ணுறதுக்கு. ஸோ டயஸ்போரா, தமிழ் டயஸ்போரா எங்கே பார்த்தாலும் இருக்குன்னு. ஓகே, அதை பற்றியும் ஒன்று பண்ணேன். ரியலி நைஸ். ஸோ கேட்ட எல்லா கேள்விக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, பொறுமையாக, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் நிறைய சொன்னீங்க. ஸோ உங்கள் தமிழ் அசோசியேஷனும் வந்து ஃப்யூச்சரில் இன்னுமே க்ரோ ஆகணும், சக்ஸஸ் ரீச் ஆகணுங்கிறது நாங்கள் வாழ்த்துறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ.